வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 800 வாட்ஸ் பவர் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். 800 வாட்ஸ்னால் எத்தனை சேனல் இல்லையா? இந்த ஆம்பிளிஃபையர், இந்த மாடுல் 3 சேனல் 2.1, ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டு சப். ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் ரெண்டும் வந்து 220 வாட்ஸ், லெஃப்ட் 220 வாட்ஸ், ரைட் 220 வாட்ஸ். சப்பு வந்து 350 வாட்ஸ். டோட்டல் 790 வாட்ஸ். ரவுண்டாக 800 வாட்ஸ் பவர். 800 வாட்ஸ் பவர் அப்படின்னா நல்ல குவாலிட்டின்னு அர்த்தம், பக்கா குவாலிட்டி. பொதுவாக ஒரு ஆம்பிளிஃபையர் நம்ம வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் அதில் குவாலிட்டியான சாங் கேட்கணும் அப்படின்னா அந்த ஆம்பிளிஃபையரில் நீங்கள் எந்த அளவுக்கு அதை வால்யூம் வச்சுருக்கீங்க அப்படின்னு பொறுத்து இருக்குது. உதாரணமாக ஆம்பிளிஃபையர் வாட்ஸ் அதிகமாக இருக்கணும், எப்பவுமே நம்ம வால்யூம் லெவல் வந்து கம்மியாக இருக்கணும். பொதுவாக எந்த ஆம்பிளிஃபையருமே ஃபுல் வால்யூமில் நாம் கேட்க முடியாது, ஹெவி டிஸ்டார்ஷன் வரும். இப்போது உதாரணத்துக்கு ஒரு நம்ம 10 வாட்ஸ் அல்லது 20 வாட்ஸ் லெவலில் தான் நம்ம பாட்டு கேட்குறோன்னு வைங்களேன், நம்ம இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபையருடைய பவர் வந்து 50 வாட்ஸ் அல்லது 100 வாட்ஸ் இருக்கணும். வாட்ஸ் அதிகமாக இருக்கணும், நாம் கேட்குற ரிக்யர்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு குவாலிட்டியாக ஆடியோவை நம்ம ரசிக்க முடியும். குறிப்பாக பாஸ், தட் மீன்ஸ் பேஸ், ட்ரிபிள், மிட் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக ஹை பவர் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் டி மாடுலுடைய நம்பர் அல்லது நேம் XYS350H. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கிளாஸ் டி மாடுல். கிளாஸ் டி பற்றி நான் சொல்லியிருக்கேன். கரண்ட்டு கம்மியாக இருக்கும், நல்ல எஃபிஷியன்ஸாக ஒர்க் பண்ணும். எஃபிஷியன்சினா என்ன? ஓவரால் ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸ் 100% இருக்கும். அப்படின்னா சின்ன சின்ன சிங்கிள் நோடு மியூசிக்கல் நோட்ஸில் இருக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரீப்ரொடியூஸ் ஆகும் பக்காவாக கிளாஸ் டியில். லீனியரில் அப்படி 100% மாறவே மாறாது. ஏதாவது ஒரு பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணி தான் இந்த கிளாஸ் டி மாடல் வந்திருக்கு. இப்போ வரக்கூடிய எல்லா சவுண்டு பார்லேயுமே எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை கிளாஸ் டி ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த இடத்துலையுமே ஒரு லீனியர் ஐசி நீங்கள் இனிமேல் பார்க்க முடியாது, வராது. ஏன்னா லீனியர் ஐசியில் ஓவராக ஹீட் ஆகும், பெரிய அளவில் ஹீட்ஸிங் கொடுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தான் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் வேர்ல்டு ஃபுல்லாக இந்த கிளாஸ் டி தான் வந்துட்டுருக்கு. இன்னும் நிறைய மாடுல் வரப்போகுது, நிறைய சிஸ்டம் வரப்போகுது. நீங்கள் உங்களையே அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இப்போது இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரில் என்ன சொல்லியிருக்கோம்? ஹீட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம், கரண்ட்டு கம்மியாக எடுக்கும்னு சொல்லியிருக்கோம், 100% எஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இதில் இது பார்க்குறதுக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு ஒரு பாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், லைக் திஸ். இந்த மாதிரி இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக பேக்கேஜில் இருக்கும். நான் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், நான் அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான் அந்த மாடல். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக பார்க்குறதுக்கு புரியும். பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது. எல்லாமே சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ், சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற ஃபேன் வந்து சைலண்டாக ஒர்க் பண்ணும், எந்த விதமான நாய்ஸ் வராது. இதுக்கு முன்னாடி நீங்கள் 2.1, 4.1, 5.1 இதெல்லாம் அசம்பிள்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், நாங்களும் பண்ணியிருக்கோம். அதில் ஃபேன்லாம் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் அந்த ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஃபேன் தான் ரொட்டேட் ஆகும். இப்போ வந்து நிறைய அதுக்கு ஆட்டோமேட்டிக் சிஸ்டமெல்லாம் வந்துருச்சு. ஹீட் ஆனால் மட்டும் ஃபேன் ரொட்டேட் ஆகும், இல்லைனா கட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்யூட் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறப்ப அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். நாய்ஸ்லெஸ் ஃபேன். ஓகே, சரி. இதில் இந்த மாதிரி ஃபேன் இருக்குது. இது ஒரு ப்ளூடூத் மாடல், அதனால் நீங்கள் எந்த ஒரு ப்ளூடூத் டிவைஸையும் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நமக்கு அதுதான் தேவை, அதான் ஒயர்லெஸ் சிஸ்டம். ஓகேவா? நல்ல ஒரு லேட்டஸ்ட்டு ப்ளூடூத் உங்களுக்கு வெர்ஷன் எது,
3.5 mm ஜாக் இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னல் ஆடியோ இன்புட் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு பென்ட்ரைவ் யூஎஸ்பி சாக்கெட் இருக்குது. ஸோ ஹைரஸ் ஆடியோ எதாவது தேவைன்னா அதில் பாட்டு கேட்டுக்கலாம். இது எல்லாமே ஸ்பீக்கர் சாக்கெட், டிசி இன்புட் சாக்கெட். இது ஒரு டிசி இன்புட் 5.5 mm ஜாக் இருக்குது. ப்ரொடெக்டிவ் டயோடு ஒன்று இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் இந்த சென்டர் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் பட்டன் இதில் வந்து ஜஸ்ட் ஒரு மொமெண்ட்லேயே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ் ப்ளே அமுத்தலாம். தொடர்ந்து ப்ளே அமுத்தி பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பண்ணலாம். இதில் வந்து சப் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போட வால்யூம் கூட்டலாம் குறைச்சிக்கலாம். டோட்டல் பாஸ் ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக ஒர்க்கு, காம்பேக்டாக இருக்கும். சரி, இது பார்க்கலாம், இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட், இந்த மாதிரி பிளேட் வரும். டாப்பில் ஒரு பிளேட்டு, பாட்டமில் ஒரு பிளேட். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராடக்டுடைய மாடல் நேம். இதில் டிசி இன்புட் வந்து 12 வோல்ட்லேருந்து 38 வோல்ட் டிசியில் ஒர்க் பண்ணும். நாம் இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். எந்த கோர்ஸ் விருப்பமோ அந்த கோர்ஸை நீங்கள் படிக்கலாம். படித்து வச்சுக்கோங்க. அடுத்த உலகம் எதிர்காலம் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் ஹார்ட்வேராக தான் இருக்கும். ஏன்னா எல்லா வீட்லேயுமே ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட எலக்ட்ரானிக் டிவைஸ், 10 டிவைஸ் கூட இருக்கலாம். கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் அவசியம் தேவை. அது ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது? ஸோ கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய விருப்பம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு விருப்பம் உள்ளவங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. உங்கள் வீட்டிலிருந்தே படிக்கிறனால எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். அப் டு டேட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு கூட இந்த எலக்ட்ரானிக்கில் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். ஓகேங்களா? ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ இதான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. இதில் பார்த்துக்கலாம். இதில் ஃப்ரண்ட் பேனல் இதில் இருக்குது, 2 பேனல் இதில் இருக்குது. இப்போது ஒரு இதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், பிக்சர். உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பாருங்கள், இதுதான் இந்த ப்ராடக்டினுடைய ஒரு விஷுவல் டேட்டா. அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்கு. கொஞ்சம் நான் மினிமைஸ் பண்ணுறேன். பாருங்கள், இதுதான் உங்களுக்கு. இதில் எல்லாமே கூட்டிருக்கு. இந்த கண்ட்ரோல் மென்ஷன் பண்ணிக்கு. லெஃப்ட் ரைட் சேனல் ட்ரிபிள், இது பேஸு, மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல், சப்வூஃபர் வால்யூம், சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி, ஆடியோ இன்புட் ஒன்று கொடுக்கலாம். இந்த இடத்துல 5.1 mm ஜாக்கு டிசி இன்புட் கொடுத்துக்கலாம். பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்பீக்கர் கனெக்ட் இது பண்ணிக்கலாம். இன்னொரு பிக்சரில் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் விஷுவலாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இதுதான் டிசி சாக்கெட்டு. இதில் வந்து 11 வோல்ட் கொடுக்கலான்னா 12 to 36 மிடிலாக கொடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பவர் ஆம்பிளிஃபையர்னுடைய பவர் 800 வாட்ஸ் அப்படின்னா இதற்கு மேலே தான் உங்கள் பவர் சப்ளையோட வாட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? இப்போது இதுக்கு 12 வோல்ட் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12 வோல்ட்டு 10 ஆம்பியர் கொடுத்தீங்கன்னா டோட்டலாக 120 வாட்ஸ். 800 வாட்ஸ் ஆம்பிளிஃபையருக்கு 120 வாட்ஸ் பவர் கண்டிப்பாக பத்தாது. ஒருவேளை வால்யூம் ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா பாட்டு கேட்கலாம். வால்யூம் ரைஸ் பண்ணிங்கன்னா கிளிப் கட்டாய் வரும். இல்லைன்னா ஒரு வேளை ஒர்க் பண்ணாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆம்பியரை கூட்டினீங்கன்னா வாட்ஸை கூட்டிக்கலாம். 12 வோல்ட்டு 100 ஆம்பியர் 1200 வாட்ஸ் இப்போ பக்காவாக ஒர்க் பண்ணும். அப்போ இந்த யூனிட் வந்து வீட்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் வெஹிக்கிளில் வேணாலும் வெஹிக்கிளில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இதெல்லாம் ஏற்கனவே நான் சொன்ன டீட்டெயில்ஸ் தான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய அசசரிஸ், இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற அசசரிஸ்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே வரக்கூடிய ஐசி TBA 3251, இன்னொரு மாடூலில் TBA 3255 வந்திருக்கும். 44 பின்னு, ஹை குவாலிட்டி, கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். இதில் இருக்கிற ஐசி எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எலக்ட்ரானிக்கில் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒர்க் பண்ணுறப்போ அப்படி வந்துன்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான்
ஒரு சர்க்யூட் டயக்ராம் இதில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி கூட இன்னும் நிறைய டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும், கலெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இது எலக்ட்ரானிக் கூட்ஸு, பெரும்பாலும் வாரண்டி கேரண்டி எதுவுமே இருக்காது. நீங்கள் தான் சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்கு, இதில் ஒரு இந்த யூனிட்டில் இந்த சினி ப்ராடக்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் ஒரு ஆப் ஒன்று நீங்கள் இருக்குது. அந்த ஆப்பில் உங்கள் ஃபோனில் டெவலப் பண்ணி இதை ஒரு ரிமோட் சென்ஸாக யூஸ் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டிவைஸ், ஒரு 4 டிவைஸை கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த டேட்டாலாம் எல்லாம் கொடுத்துருக்கு. இதை நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நிறைய பேர் இதில் யூஸ் பண்ணுறதில்ல, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, பாருங்களேன், இதுதான் ஒரு 24-20 ஆம்பியர் அட்லீஸ்ட் வேணும் இல்லையா? இந்த மாதிரி 24 வோல்ட்டு 10 ஆம்பியர் வேணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா எஸ்எம்பிஎஸ் மாடலும் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இதை பற்றி ஒரு ஒர்க்கிங் டெமான்ஸ்ட்ரேஷன் நாளைக்கோ அடுத்த நாளோ உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா?